நம்ம மட்டும் ஓனர்கிட்ட நல்ல வேலைய கத்துட்டு நல்ல பேர் எடுத்துட்டோம்னா, இதே மாரி ஒரு கடைய போட்டு லைஃப்ல செட்டில் ஆயிடணும். ஆ அப்ப நம்ம ஐஏஎஸ் கனவு நோ, நோ, நோ. ஃபோக்கஸ் அண்ணே விட்றாத. அண்ணே ம். என்னப்பா? அண்ணே என் பைக்கு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குதுண்ணே. நல்லா தானே ஓடின்னு இருந்துச்சு, திடீர்னு ஸ்டார்ட் ஆக மாட்டேங்குது. என்ன பிரச்சனைன்னு கொஞ்சம் பாருங்கண்ணே. உனக்கெல்லாம் பைக்கு. சரி, உன் வண்டி எங்க? ஓ இங்க தானே இருக்கு. இங்கயா? அதான் இங்கனா எங்க? எங்க விட்டுருப்பான்? அண்ணே என் ஹைட்டுக்கு பாருங்கண்ணே, உங்க ஹைட்டுக்கு பார்க்காதீங்கண்ணே. உன் ஹைட்டுக்கா? ம். இதான் என் பைக்குண்ணே. ஆஹா. சைத்தானே. ஏப்பா இந்த வண்டி தான் ஸ்டார்ட் ஆகல நீங்க வந்திருக்கியா? ஆமாண்ணே, ஆனா பெட்ரோல்லாம் ஃபுல்லா தானே இருக்கு. ஆனா பைக்கு தானே ஸ்டார்ட்டே ஆக மாட்டேங்குது. என்ன தம்பி விளையாடுறியா? நீ வேணா சின்ன பையனா இருக்கலாம், விளையாடலாம். ஆனா உன் கூட விளையாடுற அளவுக்கு நான் சின்ன பையன் கிடையாது. ஒழுங்கு மரியாதையா போயிரு, எனக்கு நிறைய வேலை இருக்கு. அப்ப என் வண்டியை நீங்க சரி பண்ணி தர மாட்டீங்களா? ஊருக்குள்ள இவ்வளவு பெருசா மெக்கானிக் ஷெட் வச்சிருக்கீங்க, ஒரு வண்டி கூட சரி பண்ணி தர தெரியாதா? நீங்க எதுக்கு கடை நடத்துறீங்க? உங்களுக்குலாம் அறிவு இல்லையா? டேய், 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 டேய். என்னடா ஒரு பெரிய மனுஷன் கூட பார்க்காம இப்படி பேசுற? தயவு செய்து போயிருப்பா. வெற்றி, இப்ப யாரா? சின்னவர் என்ன சொன்னாடி இருக்க? என்னது சின்ன பையனா? ஓனர் பைக் ரிப்பேர் ஆச்சு, சரி பண்ணி கொடுங்கன்னு சொல்லி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். பைக் ரிப்பேர் ஆனா சரி பண்றதுக்கு தானே மெக்கானிக் செட் வச்சிருக்கோம். ஐயோ ஓனர், தயவு செய்து நீங்களே இந்த பைக்கை பாருங்க. நான் தான் சொன்னேன்ல. தம்பி, இந்த வண்டியில சரி பண்ண மாட்டோம். இது பெரிய மெக்கானிக் செட் தான் விடணும். அது பக்கத்து ஏரியால இருக்கு, அங்க போய் விட்டுறியா? மரியாதையா பேச சொல்லி உங்க வேலை பார்க்குறவங்க கிட்ட சொல்லி கொடுங்கண்ணே. பைக் ரெடி பண்ணி கொடுக்க சொன்ன ரொம்ப ஓவரா பேசுறாரு. நான் வேற கடையிலேயே போய் வேலை பார்த்துக்கிறேன். போயிட்டான். எப்படி சிக்கியிருக்கேன் பாத்தீங்களா? ஒரே வண்டியை ஒரு வாரமா சரி பண்றது எவ்வளவு போர் அடிக்குது. ஒரு என்டர்டைன்மெண்ட் தேவை வந்துருச்சு. தமிழ் மேடம் கொஞ்சம் எப்படி வாங்க. என்ன? ஓ மாமா உனக்காக ஒரு gift வாங்கி வச்சிருக்காரு. கிஃப்டா? என்ன கிஃப்ட் சொல்ல? சர்ப்ரைஸ்ன்னு சொன்னாரு. இருந்தாலும் நீ கேட்டதுனால சொல்றேன். உனக்காக உன் மாமா ஒரு செயின் வாங்கி வச்சிருக்காரு. செயினா? நிஜமாவா சொல்ற? எனக்காகவா வாங்கி வச்சிருக்காரு? அட ஆமா தமிழ், உனக்காகவே ஆசை ஆசையா வாங்கினாருன்னா பாத்துக்கேன். அது பார்க்கும்போதெல்லாம் உனக்குன்னு அளவெடுத்து செஞ்ச மாதிரி இருக்கு. சரி, அது எங்க இருக்குன்னு சொல்லு. ஒரு நிமிஷம். ம்? நம்ம கடையில் தான் கல்லாப்பொட்டி இருக்குல்ல, அதான் நீ கூட அடிக்கடி திருடுவிய. ம். அதுக்கிட்ட தான் இருக்கு, போய் பார்த்துக்க. ஆ. ஐயா நம்பிட்டு போறாளே. வெற்றி, இங்க எதுவுமே இல்லையே. ஆடா அங்கதான் இருக்கு தமிழ், பாரு. பாத்துட்டேன்டா, இங்க எதுவுமே இல்ல. இரு வரேன். எங்க? கண்ணு முன்னாடியே இருக்கு, தெரியலன்ற. எங்க இருக்கு? ஐயோ இந்த பார், எப்படி உனக்கு நாளை எடுத்து செஞ்ச மாதிரியா இருக்கா? ஏன் அப்படி பாக்குற? உன்ன ஐயோ 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 ஏமா ஏமா அம்மா ஐயோ அடிக்காத அடிக்காத அடிக்காத. ஏய், இதே குழந்தை மாதிரி சண்டை இருக்கீங்க. பாரு மாமா, நீ எனக்கு செயின் வாங்கி வச்சிருக்கன்னு சொல்லிட்டு பைக் செயின் எடுத்து காமிக்கிறான். மாமா, வெற்றி என்ன வம்பு இழுத்துட்டே இருக்கான். ஏன் வெற்றி இப்படி பண்றேன்? ரெண்டு பேரும் அங்கே போய் வேலையை பாருங்க. போன் பரவாயில்ல, நம்ம ஹியூமர் சென்ஸ் போல இருக்க பிடிச்சிருக்கு. நம்மளே மிஸ்டர் மெக்கானிக்